ஈரான் தலைநகர் டெஹ்ரானிலிருந்து அனைவரும் உடனடியாக வெளியேற வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். மத்திய கிழக்கில் உள்ள நாடுகளான இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையிலான தாக்குதல் 4வது நாளாக திங்கட்கிழமையும் நீடித்தது. இரு நாடுகளும் தாக்குதலை தொடர இருப்பதால் ஈரான் தலைநகர் டெஹ்ரானில் இருந்து இஸ்ரேல் நாட்டின் டெல் அவில் நகரில் இருந்தும் மக்கள் வெளியேற வேண்டும் என்றும் இரு நாடுகளும் பரஸ்பரம் எச்சரிக்கை விடுத்துள்ளன. இந்நிலையில் கனடாவில் நடைபெற்று வரும் G7 உச்சி மாநாட்டில் கலந்து கொண்ட அதிபர் ட்ரம்ப் ஒரு நாள் முன்னதாக புறப்பட்டு விட்டதாக வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது. அதிபர் ட்ரம்ப் ஒரு நாள் முன்னதாக புறப்படுவதை அவரின் செய்தி தொடர்பாளர் கரோலின் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் உறுதிப்படுத்தியுள்ளார். இதனிடையே ட்ரூத் சோஷியல் என்ற இணையதள பக்கத்தில் அதிபர் ட்ரம்ப் வெளியிட்டுள்ள பதிவில் தாம் கையெழுத்து போட கூறியிருந்த அணு ஆயுத ஒப்பந்தத்தில் ஈரான் கையெழுத்திட்டு இருக்க வேண்டும் எனவும் ஈரான் அணு ஆயுதம் வைத்திருப்பதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது எனவும் தெரிவித்துள்ளார். இது வெட்கக்கேடானது எனவும் இதனை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அவர் கூறியுள்ளார். எனவே ஈரான் தலைநகர் டெஹ்ரானில் இருந்து அனைவரும் வெளியேற வேண்டும் எனவும் அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார்.